உலக ஜனங்களுக்கு எனது பணிவான வணக்கம். உக்ரைன் மீது 24/2/2022 அன்று ரஷ்ய விளாடிமிர் புட்டின் போர் தொடுக்கிறார். 18/2/2022 போர் ஆரம்பிக்கிறது தயார் பண்ணிட்டாங்க. அப்ப இருந்து என் தனது கருத்த கடவுள் உக்ரைன் ரஷ்ய பரவி பேசிக்கொண்டு வருகிறார். 24/2/2022 போர் தொடுக்கிறார். 26/2/2022 என் தனது கருத்து சொல்றாரு, ரஷ்ய விளாடிமிர் புட்டினை வாதையினால் வாடிப்பேன்னு சொல்றாரு. ஒரு வாதை கொடுப்போம் அப்படிங்கிறார். கொரோனா சுவாத குழப்பம் இருக்கிறார். வாதை கொரோனா சுவாத குழப்பம்ங்கிறாரு. பேசி முடிச்சுட்டாரு. ரஷ்ய விளையாட்டு முடிவு விரோதமாக கருத்தை நீட்டு கொண்டிருக்க அப்படிங்கிறாரு. உக்ரைன் ஜனக்கு விரோதமாக செயல்பட்டால் அவனுக்கு மனம் செயல்படி அப்படின்னு சொல்றாரு. போர் தொடுத்துறாரு, வாதை கொடுப்பேன்னு சொல்றாரு. 3/5/2022 உலக செய்தியில் வருது, ரஷ்ய விளையாட்டு போட்டிகளுக்கு புற்றுநோய் வருது. சொன்ன திட்டத்தில் நிறைவேறியது. அதுல இருந்து உக்ரைன் ரஷ்யா பற்றியும் விளாடிமிர் புட்டினை பற்றியும் அவர் புற்றுநோய் பற்றியும் நோயை பற்றியும் வேதனை பற்றியும் கடவுளிடம் பேசிக்கொண்டு வருகிறார். அனைத்தையுமே மாமனிதன் இம்மாத்தவர்கள் பல எபிசோட் போட்டிருக்கேன். நான் எபிசோட் கூட பாருங்க. விளாடிமிர் மரணப்படியை பற்றி போட்டிருக்கேன், எல்லாம் போட்டிருக்கேன், பாருங்க நீங்க. தற்போது நான் நெருங்கிட்டு இருக்கு. உக்ரைன் சபர் 3 ஆண்டுக்கு மேலே நடந்து கொண்டு வருகிறது. உக்ரைன் சபர் நிப்பாட்டணும்னா அவருக்கு மரணப்படி கொடுக்க வாதை இருக்க கொடுக்கப்பட்டது. வாதையின் மூலமாக குணப்படுத்த வாதையின் மூலமாக மரணப்படுக்கைக்கு விளாடிமிர் புட்டினை கொண்டு சொல்லணும். மரணம் படுகிற நேரத்தில் இந்த மாமனிதன் ரஷ்யா போகணும். அவர் அவர் இந்த மரணப்படுக்கை மீட்டுக் கொள்ளணும். அப்போ கடவுள் வார்த்தையை சொல்லி, ஐயா நீ இந்த போற நிப்பாட்டுங்க நான் சொல்லணும், இந்த மாமனிதன் சொல்லணும். அப்போ போர் நிற்கும். அவரைக்கும் உக்ரைன் ரஷ்யா நடக்கும். யாரும் பண்ண முடியாது. அமெரிக்கா ட்ரை பண்ணாரு, முடியலை. இது குறித்து நான் ஏற்கனவே எபிசோட் அதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன். ரஷ்யா விளையாட்டு பற்றி இந்த தேவனாய் கருத்து கூறியதை விளாடிமிர் புட்டினை பற்றி கூட போட்டிருக்காங்க, பாருங்க நீங்க. இதுக்கு முன்னாடி ஒரு சில மாதத்துக்கு முன்பாக சொன்னாரு, செலன்ஸ்கி சொன்னாரு, உக்ரைன் செலன்ஸ்கி சொன்னாரு, புட்டின் வில் டை சூன் அப்படின்னாரு. விரைவில் புட்டின் செத்து போவாருன்னு சொன்னாரு. இதை பற்றி நான் 2 எபிசோட் போட்டிருக்கேன். 2 எபிசோட் மாமல்லி மாற்றம் சேனல்ல 2 எபிசோட் போட்டிருக்கேன். அதை தனியாக டிஸ்கஸ் கொடுக்கணும், பாருங்க நீங்க. ஸோ அவருக்கு ஒரு வாதம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது, ஒரு மரண வளைந்தவர் இருக்கிறாரு அப்படிங்கிறத எல்லாருக்கும் தெரியும், வர தெரியும். இதுக்கு முன்னாடி ஒரு சில மாதம் முன்னாடி படுக்கல் தவறி வந்துட்டாருங்களே ஒரு சொன்னாங்க, அது போய் செய்து அப்படின்ட்டாங்க. தவறி வந்துட்டாரு, முடியாமல் கூட டாக்டரை காட்டி குணப்படுத்தான்னு சொன்னாங்க. என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது, ஆனால் கடவுள் தெரியும். உலக ஜனங்களுக்கெல்லாம் ஒரே கடவுள், இறைவன், அல்லாஹ், தெய்வம், ஆண்டவர், யெகோவாவின் நாமம் உள்ள தேவனை கர்த்தர், இயேசு கூப்பிடுற பிதா, எல்லாமே அவர் தான், ஒருவர் தான். அவர் எனக்குள்ளாக இறங்கி திரு கூறி வருகிறார். தற்போது அவர் காலம் நெருங்கிடுச்சு. உக்ரைன் முடி கொண்டு வர 3 வருஷம் ஆச்சு. முடி கொண்டு வரணும், மரணப்படி கொண்டு போகணும், வாழை கொடுத்தாச்சு. அதனால ரஷ்ய விளாடிமிர் புட்டின் விரோதமாகவே என் தேவனாய் கருத்தை கருத்தை நீட்டு கொண்டிருக்கிறார். ரஷ்ய விளாடிமிர் கெட்டல வரான். ஏன்னா இந்த கொடுக்கப்பட்ட வாதை வெளிப்படுகிறது. இப்போ சில நாட்களுக்கு முன்னாடி 2 நாளுக்கு முன்னாடி ஒரு அரசு அதிகாரி ஒரு லேடிகிட்ட கை கொடுக்குறாரு. கை கொடுக்கும் பார்த்தீங்கன்னா வலது கை வீங்கி இருக்கு, நரம்பெல்லாம் புடச்சிக்கிட்டு இருக்கு, பெருசாக புடச்சிக்கிட்டு இருக்கு. நம்ம நரம்பு சாதாரணமாக இருக்கு, புடச்சிக்கிட்டு இருக்கு. பார்க்கணும், ஏதோ நோய் முத்தி இருக்குன்னு அர்த்தம். என் தேவனாய் கர்த்தர் கடவுள் ரஷ்ய விளாடிமிர் புட்டினை பற்றி என்னிடம் கூறிய தீர்க்க தரிசனங்களை உலகத்தினர் தெரிந்து கொள்ள இப்போ நான் கூறுகிறேன், கேளுங்கள். 30/7/2022 அன்று என்னிடம் என் தேவனாய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். என் சித்தம் என் திட்டம் மரணப்படுக்கை விளாடிமிர் புட்டினுக்கு. இதன் விளக்கம் என்னவென்றால், என் சித்தம் என் திட்டம் மரணப்படுக்கை விளாடிமிர் புட்டினுக்கு. கடவுளுடைய சித்தம் என்ன திட்டம் போட்டிருக்காரு, மரணப்படுக்கை விளாடிமிர் புட்டினுக்கு கொடுக்க போகிறார். கடவுள் வார்த்தை 3/8/2022 அன்று என்னிடம் என் தேவனாய கர்த்தர் கடவுள் குறித்த தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். என் சித்தம் என் திட்டம் உக்ரைன் ரஷ்ய போர் முடிவுக்கு கொண்டு வருவது, அதற்காக மரணப்படுக்கை விளாடிமிர் புட்டினுக்கு கொடுப்பது. இதன் விளக்கம் என்னவென்றால், என் சித்தம் என் திட்டம், கடவுளுடைய சித்தம் என்ன திட்டம், உக்ரைன் ரஷ்யா முடிவுக்கு கொண்டு வருவது. உக்ரைன் ரஷ்யா முடிவு கொண்டு வரணும். கடவுளுடைய சித்தம் இப்போ இது 8ஆம் சொல்லியிருக்காரு. உக்ரைன் ரஷ்யா முடிவு கொண்டு வருவது அவருடைய சித்தம். அதற்காக மரணப்படுக்கை விளாடிமிர் புட்டினுக்கு கொடுப்பது. மரணப்படுக்கை விளாடிமிர் புட்டினுக்கு கொடுப்பது.
விளையாடியும் புட்டின் போர் காரணம் ஆரம்பிச்ச வர அவர் தான் நடத்திட்டு வராரு. மரணப்படுக்கை கொடுத்தா இந்த மரணத்திலிருந்து குணப்படுத்தினா போர் நிற்கும். அதுக்காகத்தான் மரணப்படுக்கை கொடுக்கப்படும். விரைவில் விளையாடி முடியும் மரணப்படுக்கை கொடுக்கப்படும். ஆனால் மரணம் இல்லை. மரணத்திலிருந்து இந்த மாமனிதன் காப்பாற்றுவார். 8/8/2022 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கூறிய திருக்கட்ட சின்னத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். சுகி டிக்கரம்மா குட்டு துப்பி திபி விளாடிமிர் புடின் அவனுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டுக் கொண்டிருக்கிறேன். அமெரிக்க தேசத்தின் அதிபதியானவனுக்கு இணையானவன், தான் தோன்றித்தனமானவன், அதிகார மமதை உடையவன், அவனுக்கு விரோதமாகவே நான் கருத்து நீட்டிக் கொண்டிருக்கிறேன். என்னால் கொடுக்கப்பட்ட வாதை அவனுக்கு வெளிப்படுகிறது. வேதனை வாதையினால மரணப்படுக்கை, வாதையினால் அவனுக்கு உடனே 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 கொடுக்கப்படுகிறது. இதன் விளக்கம் என்னவென்றால், விளாடிமிர் புட்டின் அவனுக்கு விரோதமாகவே நான் என் கருத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன். விளாடிமிர் புட்டினுக்கு விரோதமாகவே கருத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறார். விளாடிமிர் கெட்ட காலம் கெட்ட நேரம், நோய் முற்றி மரணப்படுக்கைக்கு கொண்டு செல்லப்படுவார். அமெரிக்க தேசத்தின் அதிபதியான கிடையானவன் அவர் கொண்டு சொல்றாரு. விளாடிமிர் புட்டின் குறைந்த கடவுள் சொல்றாரு, அமெரிக்க தேச அதிபதி இணையானவன். அவர் யாரும் சொல்ல கேட்க மாட்டாரு. ஒரு யார் சொல்ல கேட்க மாட்டாரு. அவர் தான் தான் நினைப்பார், இவர் தான் தான் நினைப்பாரு. தான் தோன்றி தனமானவன் விளாடிமிர் புட்டின். அமெரிக்காவை பற்றி எப்படி சொல்லிட்டாரு, தான் தோன்றி தனமானவன் அமெரிக்காவை பற்றி சொல்லிட்டாரு. தான் வச்சது சட்டம், நான் தான் அப்படி நினைக்கிறது. அமெரிக்காவை பற்றி ஏற்கனவே சொல்லிட்டாரு, 2020 சொல்லிட்டாரு. இவர் பற்றி சொல்றாரு, தான் தோன்றி தனமானவன், அதிகார மமதோடவன், தான் தான் அதிகாரம் அப்படின்னு கருத்து அவர் சொன்னதான் அரசியல் அவர் சொன்னதான். ஏன்னா மெஜாரிட்டி ஜெயிச்சவர் 90% தரல ஓட்டு ஜெயிச்சவர் அதிகார மமதை உடையவன். அவனுக்கு விரோதமாக நான் கருத்து நீட்டுக் கொண்டிருக்கிறேன். விளாடிமிர் புட்டின் விரோதமாகவே கடவுள் கருத்து நீட்டுக் கொண்டிருக்கிறார். கெட்ட காலம். என்னால் கொடுக்கப்பட்ட வாதை, கடவுளால் கொடுக்கப்பட்ட வாதை சொன்னாரா இல்லையா? 26/2/2000 சொன்னாரு. 3/5 நோய் தெரிய வந்தது. என்னால் கொடுக்கப்பட்ட வாதை அவனுக்கு விளாடிமிர் புட்டினுக்கு வெளிப்படுகிறது. மறைச்சிருக்காங்க. புற்றுநோய் அதுக்கு மாத்திரை மருந்து சாப்பிட்டு ரத்தத்தை சுத்தப்படுத்தி டெய்லி ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு வராங்க. எத்தனை கொடுக்க முடியும்? வயசாக கொடுக்க முடியாது. கடவுள் வெளிப்படுத்துவார். வேதனை வாதையினால வேதனைப்படும்போது வேதனைப்படுறாரு. வெளியே வந்து குறைச்சிட்டு போட்டு மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு 1 மணி 2 மணி பேசிட்டு போயிடுவாரு. வீட்டுக்குள்ள போய் பேன்ஷனை கழிச்சிட்டு கையில் கட்டிட்டு இருக்கும்போது என்னென்ன கஷ்டப்படுறாங்க அவருக்கு தான் தெரியும், மனை தெரியும், குழந்தைகளுக்கு தெரியும், சுற்றி இருக்கிற செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் அவங்களோட அதிகாரி டாக்ஸர் தெரியும், கடவுளுக்கு தெரியும். என்னால் கொடுக்கப்பட்ட வாதை அவனுக்கு வெளிப்படுது. கடவுளாக கொடுக்கப்பட்ட வாதை விளாடிமிர் புட்டினுக்கு, அதாவது 26/2/2000 சொன்னாரு. 3/5/2022 வாதை உலகில் கேள்விப்பட்டோம். ஏன்னா கடவுளால் கொடுக்கப்பட்டது தான் விளாடிமிர் புட்டின் வெளியே தெரிய வரோம். வேதனை வாதினால, அந்த வாதினால் வேதனைப்படுறாரு. மரணப்படுக்கை வாதினாலே அவனுக்கு, அந்த வாதின் காரணமாக மரணப்படுக்கை விளாடிமிர் புட்டின் கொடுக்கப்படுகிறது. உடனே கொடுக்கப்படுகிறது. அந்த வாதையின் காரணமாக நோயை குணப்படுத்த முடியலன்னு சொல்லி இறந்து விடுவான்னு சொல்லி மரணப்படுக்கை படுக்க வச்சிருப்பாங்க. மரணப்படுக்கையில் படுக்க வைப்பாங்க. அந்த நாள் உடனே கொடுக்கப்படும். விரைவில் 28/8/2022 என்று என்னிடம் என் தேவனாய கர்த்தர் கடவுள் குறித்த தரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். சுக்கி டிமி கத்துமி கத்து கொத்து சுக்கி டிமி ரசிய தேசத்தின் அதிபதியானவன், தான் தோன்றித்தனமாகவே தன் எண்ணத்தையே நிறைவேற்றுகிறவன், அவனுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன். கொடுக்கப்பட்ட வாதை உலக ஜனங்களுக்கு முன்பாக வெளிப்படும். மரணப்படுக்கை கொடுக்கப்படும். இதன் விளக்கம் என்னவென்றால், ரஷ்ய தேசத்தின் அதிபதியானவன் விளாடிமிர் புட்டின் தான் தோன்றித்தனமானவன் சொல்றார். தான் தோன்றித்தனமானவன், தன் எண்ணத்தை நிறைவேற்றுவன். அவர் என்ன நினைக்காத நிறைவேற்ற, அவர் மோனோபலி, பயங்கர பவர். அவர் என்ன நினைக்காத நடக்கும். தன் எண்ணத்தை நிறைவேற்றுகிறவன், அவனுக்கு விரோதமாக நான் கருத்தை நீட்டுக் கொண்டிருக்கிறேன். விளாடிமிர் புட்டின் விரோதமாகவே கடவுள் தன் கருத்தை நீட்டுக் கொண்டிருக்கிறார். அவர் கெட்ட காலம் கெட்ட நேரம். கொடுக்கப்பட்ட வாதை உலக ஜனங்களுக்கு முன்பாக வெளிப்படும்.
விளாடிமிர் புட்டினுக்கு கடவுள் வாதம் கொடுத்தாரு. அந்த வாதம் மறைக்கப்பட்டிருந்தது. உலகம் வெளிப்படும் எப்படி பொறுத்து வந்து பார்ப்போம். மரணப்படி கொடுக்கப்படும். விளாடிமிர் புட்டின் விரைவில் மரணப்படி கொடுக்கப்படும். உறுதியான கடவுள் வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும். மரணம் இல்லை, மரணம் மீட்டுக் கொள்ளப்படுவார் மாமனிதனார். உக்ரைன் சபை முடிவு கூறும். 21/9/2025 என்று என்னிடம் என் தேவனாய கர்த்தர் கடவுள் இருக்கிற தரிசனத்தை இப்போ நீங்க கேட்கலாம். உக்ரைன் ரஷ்ய போர் முடிவுக்கு வருகிறது. உன்னால் ரஷ்ய தேசத்தின் அதிபதி தான் தோன்றி தனமானவன், அதிகாரம் மமதையோடு கூடியவன், அதிகாரமிக்கவன். அவனுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டுக் கொண்டிருக்கிறேன். வாதை அவனுக்கு என்று என்னால் கொடுக்கப்பட்ட வாதை வெளிப்படுகிறது. மரணப்படுக்கை கொடுக்கப்படுகிறது. மரணப்படுக்கை கொடுக்கப்படுகிறது. மரணப்படுக்கை கொடுக்கப்படுகிறது. விளக்கம் என்னவென்றால், உக்ரைன் ரஷ்யா போர் முடிவுக்கு வருகிறது. உன்னால் ரஷ்ய தேசம் அதிபதினால் பல சொல்லிட்டாரு. உக்ரைன் ரஷ்யா போர் இந்த மாமனிதனாலும் ரஷ்ய தேச அதிபதி விளையாடி போட்டினாலும் முடிவுக்கு வரும். யாராலும் முடிவுக்கு வராது. அது வரைக்கும் போர் தொடரும் தொடரும் தொடரும். தான் தோன்றித்தனமானவன் விளாடிமிர் புட்டின், தான் தான் பெரிய அதிகார மமதோடு கூடியவன். அதிகார மமதனா அப்படி யாரும் செய்ய முடியாது கூடியவன். அதிகாரம் மிக்கவன், அதிகாரம் மிக்கவர். மஜாட்ட வந்தவர் அதிகாரம் மிக்கவர். எனக்கு தெரியாது, அவர் போட்டு எனக்கு தெரியாது. கடவுள் சொல்றாரு, கடவுள் சொல்ற வார்த்தை. அவனுக்கு விரோதமாகவே நான் கருத்தை நினைத்துக் கொண்டிருக்கிறேன். விளாடிமிர் புட்டின் விரோதமாக கடவுள் கருத்தை நினைத்துக் கொண்டிருக்கிறார். வாதை அவனுக்கு என்று என்னால் கொடுக்கப்பட்ட வாதை வெளிப்படுகிறது. வெளிப்படுகிறது. கடவுளால் கொடுக்கப்பட்ட வாதை விளாடிமிர் புட்டினுக்கு வெளிப்படுகிறது. மறைக்கப்பட்ட வாதை வெளிப்படுகிறது. மரணப்படுக்கை கொடுக்கப்படுகிறது. முன்னு சொல்றாரு, மரணப்படுக்கை கொடுக்கப்படுகிறது. விரைவில் விளாடிமிர் புட்டின் மரணப்படுக்கையில் இருக்கிறாரு, சாக போறாரு, சாகும் தொகையில் இருக்கிறாரு, நோய் முற்றிவிட்டது என்று வார்த்தை வரும். பொறுத்து பாருங்கள், நிச்சயமாக வரும். ஆனால் சாக மாட்டார். இந்த மாமனிதனை அழைத்தால் மாமனிதன் செல்வார், ரஷ்யா செல்வார், மரணத்தை மீட்டுக் கொள்வார், உக்ரைன் முடிவு கொண்டு வருவார். இவரும் அந்த ரஷ்ய உக்ரைன் முடிவு கொண்டு வருவார்கள். 23/9/2025 அன்று என்னிடம் என் தேவனாய கர்த்தர் கடவுள் குறித்த தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். ஆட்சி அதிகாரம் நீண்ட நாட்கள் அவனிடத்தில், அதிகார மமதை அவனிடத்தில். உக்ரைன் ஜனங்களுக்கு விரோதமாகவே அவனுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன். கொடுக்கப்பட்ட வாதை வெளிப்படுகிறது. அவனுக்கு மரணப்படுக்கை கொடுக்கப்படுகிறது. இதன் அர்த்தம் என்னவென்றால், ஆட்சி அதிகாரம் நீண்ட நாட்கள் அவன் எடுத்து. ஆமா, 25 வருஷமா இருக்கிறாரு. யார் இருக்க முடியும்? அமெரிக்காவில் 4 வருஷத்துல மாறிடுவாங்க, இந்தியா 5 வருஷத்துல மாறிடுவாங்க. இப்போ மோடி 10 வருஷமா இருக்கான்னு நினைக்கிறேன். 25 வருஷமா ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தான் மோனோபோலி மெஜாரிட்டியை செய்ப்பாரு. எதிர்கட்சின்னு ஸ்ட்ராங்காக இல்லை. ஆட்சி அதிகாரம் நீண்ட நாட்கள் எடுத்து. கடவுள் வார்த்தை. அதிகாரம் மமதோடவர், அந்த பெரிய மமதோடவர் அப்படின்னு சொல்ல முடியாது. ரஷ்யதான் சட்டம் அப்படின்னு கடவுள் சொல்றாரு. என் வார்த்தை கிடையாது. உக்ரைன் ஜனங்கள் விரோதமாகவே அவன் உக்ரைன் ஜனங்கள் அழிக்கணும், உக்ரைன் நாட்டை கைப்பற்றணுங்கிற உக்ரைன் விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். போர் தொடர்ந்து தொடுத்து கொண்டு 3 ஆண்டுக்கு மேல் தொடுத்து கொண்டு இருக்கிறார். அவனுக்கு விரோதமாகவே நான் கருத்தை நீட்டுக் கொண்டிருக்கிறேன். ரஷ்ய விளாடிமிர் புட்டின் விரோதமாகவே கடவுள் என் கடவுள் கருத்தை நீட்டுக் கொண்டிருக்கிறார். அவர் கட்ட காலம் கொடுக்கப்பட்டவாது வெளிப்படுகிறது. 3 சொல்றாரு, கொடுக்கப்பட்ட வாது வெளிப்படுகிறது. கடவுளால் கொடுக்கப்பட்ட புற்றுநோய் வெளிப்படுகிறது. குணப்படுத்த வெளிப்படுகிறது. விரைவில் வெளிப்படும். மரணப்படுக்கை கொடுக்கப்படுகிறது. விரைவில் மரணப்படுக்கை விளாடிமிர் புட்டின் செய்தியை பார்ப்பீங்க நீங்க. ஆனால் யாரும் பயப்பட வேண்டாம். ரஷ்ய ஜனங்களை பயப்பட வேண்டாம். மரணம் அவர் கிடையாது. எனக்கு வார்த்தை மரணம் கிடையாது. இந்த மாமனிதனை அழைத்தால் ரஷ்யா சென்றால் மற்றவர்களை மீட்டுக் கொள்ளலாம், உக்ரைன் செய்ய முடிவு கொண்டு வரலாம். கடவுள் வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும். 28/10/2025 என்று என்னிடம் என் தேவனாய கடவுள் குறித்த தரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். அதிகாரம் மமதையிலே
உலக ஜனங்களுக்கு விரோதமாகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறவன் விளாடிமிர் புடின், அவனுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன். கொடுக்கப்பட்ட வாதை அவனுக்கு என்று என்னால் கொடுக்கப்பட்ட வாதை வல்லமையாக வெளிப்படுகிறது. மரண படுக்கை அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. மரணம் இல்லை அவனுக்கு. ரகசிய தேசம் உன் பாதம் படும். மரணம் நீங்கும் அவனுக்கு. உன்னார் ரஷ்யா பர் முடிவுக்கு ஒரு முன்னால் அவனால் உறுதியானது. இதன் விளக்கம் என்னவென்றால், அதிகாரம் அமைதியிலே உலக ஜனங்களுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். எல்லாம் பயப்படாத, இதெல்லாம் கொண்டு பார்த்துக்கிறேன் போ, நீ யாரை பார்த்துக்க போ, நான் தான் பெரிய ஆள், என்னை யாரும் வந்து அடிப்பேன், நீ அடித்தா நான் அடிப்பேன். ஒரு அதிக மமதியில் இருக்கிறார். உலக ஜனங்களுக்கு விரோதமாகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறவன் விளாடிமிர் புடின். அதிகார மமதையிலே உலக ஜனங்களுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறவன் விளாடிமிர் புடின். என்னோட வார்த்தை என் வார்த்தை அல்ல. அவனுக்கு விரோதமாகவே நான் என் கருத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன். விளாடிமிர் புடின் விரோதமாகவே கடவுள் தன் கருத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறார். கொடுக்கப்பட்ட வாதை அவனுக்கு என்று என்னால் கொடுக்கப்பட்ட வாதை வல்லமையாக வெளிப்படுகிறது. புற்றுநோய் இத்தனை வருஷமாக காப்பாற்றிட்டாங்க. 3/5/2022 உலகசீர் வந்தது. கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆச்சு? 3 வருஷம் மேலே ஆச்சு. வாதை இருக்கு. வல்லமை வெளிப்படும். கட்டுப்படுத்த வெளிப்படும். வார்த்தை வல்லமையாக வெளிப்படுகிறது. முன்கள் சொல்றாரு. மரணப்படுக்கை அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. மரணப்படுக்கை காப்பாற்ற முடியாது. அசிய பேருக்கு நோய் முற்றி போச்சு, சாகப்படாதுன்னு மரணப்படுக்கை படுக்க வச்சிருப்பாங்க. கடவுள் வார்த்தை மரணப்படுக்கை அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. மரணம் இல்லை அவனுக்கு. ரஷ்யா அதிபருக்கு மரணம் கிடையாது. நான் திரும்ப சொல்றேன், ரஷ்யா பேருக்கு மரணப்படுக்கை இருப்பாரு, சாக மாட்டாரு. கடவுள் வார்த்தை. ரஷ்ய தேசம் உன் பாதப்படும். அந்த மரணப்படுக்கை இருக்கும்போது ரஷ்ய தேசம் என்னுடைய பாதப்படும். இந்த மாமனிதன் பாதப்படும். மாமனிதன் சாதாரண ஆள் கிடையாது. கடவுளின் குமாரன். உலக ஜனங்களை அவ்வளோ ஒரே கடவுளால் பூமிக்கு அனுப்பப்பட்டவன். சரிங்களா? அதனால் மரணப்படுக்கை இருக்கும்போது ரஷ்ய தேசம் நான் போவேன். நான் மரணம் நீங்கும் அவனுக்கு ரஷ்ய அதிபருக்கு உன்னால் ரஷ்ய மரணம் நீங்கும் இந்த மாமனிதன். கடவுள் வார்த்தை. உக்ரைன் தேசம் முடிவுக்கு வரும் முன்னால் அவனை. உக்ரைன் தேசம் முடிவுக்கு வரும் இந்த மாமனிதன் ரஷ்ய அதிபர் விளையாடி போட்டிடலாம். உறுதியான கடவுள் வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும். நான் கடவுள் எங்களுக்கு கொடுத்த தீர்க்க தரிசனம். இந்த 7 தீர்க்க தரிசனம் சுருக்கம் என்னன்னா, ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் அவரின் குணங்களை பற்றி என் தேவனாக கருத்து கூறியிருக்கிறார். விளாடிமிர் புடினுக்கு விரோதமாகவே என் தேவனாக கருத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறார். கேட்ட காலம் விளாடிமிர் புடின் என் தேவனாக கருத்தாக கொடுக்கப்பட்ட வாதை வெளிப்படுகிறது. உலகம் தெரிய வரும். மறைக்கப்பட்ட வாதை வெளிப்படும். உலகம் தெரிய வரும். மரணப்படுக்கை விளாடிமிர் புடின் கொடுக்கப்படும். மரணமில்லை விளாடிமிர் புடின். உறுதியான மரணம் கிடையாது. சாக மாட்டார். உறுதியாக நம்பலாம். வார்த்தை பொய்க்காது. இந்த மாமனிதன் ரஷ்யா சென்று விளாடிமிர் புடின் மருந்து மீட்டுக் கொள்வார். நிச்சயம் மீட்டுக் கொள்வார். காலம் வரும். விளாடிமிர் புடினும் மாமனிதன் சேர்ந்து உக்ரைன் ரஷ்யா முடிவு கொண்டு வருவாங்க. அதான் கடவுளுடைய திட்டம். கடவுள் சித்தம் போட்டிருக்காரு. உக்ரைன் இப்பதான் முடிவு வரும். அமெரிக்கா தலையிட்டால் முடிவு வரல. எல்லாம் பேசி பார்த்தா முடிவு வரல. இந்த மாமனிதனும் விளாடிமிர் புடினும் சேர்ந்தால் தான் முடிவு கொண்டு வர முடியும். அதை நான் அவருக்கு சொல்லணும்னா எப்படி சொல்ல முடியும்? சாகரவு போகணும். மரணப்படுக்கணும். நான் மீட்டுக்கொள்ளணும். எனக்கு அந்த அதிகாரம் கடவுள் கொடுத்துருக்கிறார். மீட்டுக்கொள்ளும் போது நான் சொல்லுவேன், ஐயா விளையாடி போட்டினே கடவுள் சொல்றாரு, இந்த உக்ரைன் நிப்பாட்டுவார். அது நடக்கும். விரைவில் உக்ரைன் ரஷ்யா முடிவுக்கு வரும். உக்ரைன் ஜனங்கள் சமாதானப்படுவார்கள். உக்ரைன் ராணுவர்கள் சமாதானப்படுவார்கள். ரஷ்ய சனங்களும் ரஷ்யர்களும் சந்தோஷப்படுவார்கள், சமாதானப்படுவார்கள். நிச்சயம் நடக்கும். அனைத்தையும் தெரிந்து கொள்ள அரசியல்வாதிகளும் ரஷ்யா பற்றியும் அமெரிக்கா பற்றியும் இந்தியா பற்றியும் தமிழ்நாடு பற்றியும் அனைத்தும் தெரிந்து கொள்ள மாமனிதன் இம்மாற்று ஒரு விடுதலை பாருங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.